ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிட ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நவம்பர் மாதம் 2025 கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம். ஸோ கடகம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் ஆட்சியாக கொண்ட வீடு 4ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம், இதெல்லாமே தெரியும். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் உச்சமடைய, செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான், அதாவது கடகம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. 6னா சர்வீஸ், வேலை, 9ம்னா பாக்கியங்கள், அதை கொடுக்கிறவர் தான். 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில, கடகம் ராசியில உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த மிதுனம் ராசியில இருந்த குரு பகவான் உங்கள் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில உங்களுக்கு ஒரு குழப்பமும் தெளிவில்லாத சிந்தனைகளும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுங்க. அதாவது கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு குழப்பிக்கிறது, இது சரியா இது தப்பா அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளேயே ஒரு வேகரிங் அப்படிங்கலாம் இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பின்னாடி உங்களுக்கு தன்னை அறியாம ஒரு பயங்கர பலம், யானை பலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்லதொரு பலம் கிடைக்கும். நல்லதொரு சப்போர்ட் நம்ம கூட இருக்கிறாங்க, ஒரு பெரிய மனிதர்களின் சப்போர்ட் இருக்கு, மேனேஜர்களின் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு நல்லதொரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயப்படி 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 3, 4, 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. சரிங்களா, குரு பகவான் 5ஆம் இடத்துல அப்படிங்கிறது, அதாவது குருவின் பார்வையும் அங்க 5ஆம் இடத்துல வருது, 2ஆம் அதிபதியும் 5ல போறாரு. ஸோ 2ஆம் இடம்னா வருமானம், தொழில், குடும்பம், நம்ம பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது, இது எல்லாமே 2ஆம் இடம் தான். ஸோ 2ஆம் இடத்துல ஒரு கெட்ட கிரகம் போய் உட்காந்துச்சுப்பா, என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து கேது இருக்கிறதுனால வார்த்தைகளை அளந்து பேசுவீங்க, என்ன பேசணுமோ அதுதான் பேச போறீங்க அப்படிங்கிறது. 2வது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அடுத்தவர்களை தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு சுருக்குன்னு ஒரு தையல் தைச்ச மாதிரி ஒரு வார்த்தை, நறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தைகளும் சில டைம் வந்து விழுந்துடும். அதனால நீங்க பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அமைதியா இருக்கிறது அல்லது பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற முடியாது. ஸோ தெளிவா பேசுங்க. ஒரு ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கையோடு நீங்க அடிக்கடி அந்த பிரேயர், தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மைண்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கும். ரெண்டாவது குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கே போகலன்னா கூட கோயிலுக்கு போக வைக்கும். சரிங்களா, குடும்பத்தோடு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் மனசுக்குள்ளேயே உதயமாகும் இந்த கடகம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் 3ஆம் அதிபதி புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர்களால ஒரு நல்ல ஒரு அன்பு, சந்தோஷம் அப்படிங்கலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு. ஸோ தாய் வீட்டில் அந்த 3ஆம் அதிபதி இருக்கிறதுனால தாயாருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நன்மைகளை செய்யறது, ஒரு ஒரு விழா, ஒரு ஃபங்க்ஷன் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடகம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தாயாரினால நன்மைகளும் தாய் வீட்டினால வந்து ஒரு லாபமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல, 4ஆம் அதிபதி சுக்கிரன் அதே இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா பொருள் சேர்க்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. கடகம் ராசிக்காரர்களை இப்பயோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்பாகவோ ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு எண்ணம் இருந்திருக்கும், அது ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் இப்பயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. புதன் வந்து சீக்கிரம் சுத்துற பிளானட். சரிங்களா, 4ஆம் இடத்துல கண்டிப்பா வண்டி, ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குகின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பா இருக்கு. அது அந்த பொருள் வந்து சுக்கிரன் இருக்கலாம், காராக கூட இருக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் அழகா நல்லா அற்புதமான ஒரு கார் அப்படிங்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லுது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்குற அமைப்பு உங்களுக்கு இருக்கு. வீடு கட்டணும் அப்படின்னா அழகாக வீடு கட்ட போறீங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏன்னா 11க்குரியவனும் அவன் தான், யாரும் சுக்கிரன் தான். மனதில் நினைச்சது, மனதில் ஆசைப்பட்டது, இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இருந்தது. அதே சமயம் 5ஆம் இடத்து அதிபதி யாரு? 5ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் அங்கேயே ஆட்சியாக இருக்கிற, அது மட்டும் இல்ல வருமானத்தை கொடுக்கிறவன் அப்படின்னு
அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சொந்த ஊர்ல, அதாவது சொந்த இடத்துல தன்னுடைய பிசினஸ் பண்ற இடத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா 2வது பேச்சினால ஒரு அமைதியான பேச்சு, ஆன்மீகமான பேச்சு, அழகான பேச்சு, நயமான பேச்சு, இந்த பேச்சினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. அதே சமயம் நீங்க ஒரு அரசு அலுவலகங்கள வேலை செய்றீங்க, ஒரு நல்ல ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க அப்படிங்கும்போது வார்த்தையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்குங்க. அந்த மாதிரி அமைப்பு தான். ஏன்னா இந்த சூரியனை வந்து தனக்காரனா சூரியனை குரு பகவான் பார்க்கறாங்க. எங்க உங்களுடைய ராசியில இருக்கிற குரு பகவான் ஒரு தனக்காரனாகிய சூரியனை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? வருமானம் வருமா, நல்ல செலவுகள் பண்ண போறீங்க, சேமிப்பு உயரும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு சுற்றுலா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்குது. மங்களக்காரங்க எல்லாம் மங்களக்காரன் செவ்வாய் அங்கதான் இருக்கிறான். சரிங்களா? 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறான். ஸோ அப்போ மங்கள நிகழ்ச்சிகளும் மங்கள காரியங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். குரு பகவான் எங்க இருக்கிறாரு? லக்னத்திலே இருக்கிறாரு, ராசியில இருக்கிறாரு, கடக ராசியிலே இருக்காரு. சோ அப்ப என்ன பண்ணோம்? வேலை இல்லை, புதுசா ஒரு வேலைக்கு போலாமா, அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையில நம்ம வெளியில வந்துட்டோம், அந்த வேலை மீண்டும் கிடைக்குமா அப்படி எண்ணிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. 6ஆம் அதிபதி உங்க வீட்டுல இருக்கிறாரு. சர்வீஸ், வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமாகவே இருக்கு. சரிங்களா? அவங்க இந்த காலகட்டத்தை நீங்க சரியாக பயன்படுத்திங்க. 5னா படிப்பு, 6னா வேலை. சோ படிச்சு அரசு உத்தியோகம் போற வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்வைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடகம் ராசியில் 7ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், நம்ம சந்திக்கிற நபர்கள், ஆப்போசிட் பர்சன்ஸ், இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு. சரிங்க, திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்தி மற்றும் உங்களுடைய மேட்சிங்லாம் கரெக்டாக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வைகள் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக திருமணம் போன்ற சுப காரியங்கள், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் 5ஆம் இட மங்களக்காரர்கள் நடத்தி வைப்பான், குருவம் நடத்தி வைக்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, 7ஆம் அதிபதியும் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அவர் மேலேயும் குரு பகவானின் பார்வைகள் விழுது. சோ சூப்பர், திருமணம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதா. இருந்தாலும் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்ட்னர் வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க எல்லாமே உங்களுடைய நேரடி கண் பார்வையில் வைத்துக் கொள்வது நன்மைகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல ராகுபவன் இருக்காரு. என்ன பண்ணுறது? ராகுதசரை வெளியூர் பண்ணலாம், ஒரு இடமாற்றம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா? அந்த தசாபதியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதன் மூலமாக நீங்க ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்கிறது சிறப்பு. சரிங்களா? அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறார். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல போன மாதத்துல விட்டதை பிடிக்கின்ற ஒரு அமைப்பு, குரு பார்வையினோட அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு கெத்தா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள திறன் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு அழகான அற்புதமான ஒரு நடவடிக்கையினால நீங்க பெரும் லாபம், நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? என்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. அதே சமயம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்லையும், குறிப்பா இந்த எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நன்மை தரும். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி கூட சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது சிக்காக இருந்தாலும் உடனடியாக மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக நீங்க ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற எங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அந்த ஒரு கட்டணம் சொல்லி பார்த்துக்கலாம். நீங்க சரிங்களா? ஓகே, பாய்.